தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை தவேக அரசு காற்றில் பறக்கவிட்டதாக மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கிருபா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருபா, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். ரூபி வணக்கம். தமிழ்நாட்டில் நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்புகளுக்கான 2025-26 கல்வியாண்டு கலந்தாய்வில் அரசு பணியில் உள்ள மருத்துவர்களுக்கான மாநில ஒதுக்கீட்டு இடங்கள் தற்போது விரைவில் நிரப்பப்படாமல் காலியாக இருக்கின்றன. இந்த காலியாக இருக்கும் 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ இடங்களை தமிழக அரசு மத்திய அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தற்போது திமுக தலைவரான ஸ்டாலின் தவேக அரசை கண்டித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதாவது 6 ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் இந்தியா முழுவதும் உள்ள இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீடை திமுக போராடி பெற்று தந்தது என்றும், ஆனால் இன்றோ மருத்துவ படிப்பில் தமிழ்நாட்டின் இடங்களை இழக்கும் செய்தி வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை காற்றில் பறக்கவிட்ட தவேக அரசு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கறிஞர்கள் வாய்ப்பொத்தி நின்றது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதே போல தமிழ்நாடு அரசு நியமித்த மூத்த வழக்கறிஞர்கள் ஏன் ஆஜராகவில்லை? மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட இந்த வழக்கில் தொடக்கம் முதல் அலட்சியம் ஏன்? மூத்த வழக்கறிஞரை நியமிப்பதில் கூட ஏன் தாமதம் என அடுக்கடுக்கான கேள்விகளை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நியாயம் நம் பக்கம் இருந்தும் நீதிமன்றத்தில் எந்த வலுவான ஆதாரங்களையும் எடுத்து வைக்காமல் சரண்டர் ஆனதன் பின்னணி என்ன? அகில இந்திய கவுன்சிலிங்கின் 2ஆம் இடம் சுற்று நடைபெறுவதற்கு முன்னரே மாநில கலந்தாவை அவசரமாக நடத்தி 151 இடங்கள் காலியாக உள்ளதாக அறிவித்தது திட்டமிட்டே செய்யப்பட்டதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் அகில இந்திய தொகுப்புக்கு மாற்றப்படுவதை எதிர்த்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தியும் அது சம்பந்தமாக தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன் என்றும், உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மறுசீராய்வு மனு என்ன ஆனது என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்படி பல கேள்விகளை இதனால் பாதிக்கப்பட்டுள்ள அரசு மருத்துவர்கள் எழுப்புகிறார்கள் என்றும், எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் தொண்டாற்ற இருந்த 151 உயர் சிறப்பு அரசு மருத்துவர்களை இழந்திருக்கிறோம் என்றும், லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களின் உயிர் பிரச்சனை இது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தவேக அரசு இதில் உரிய விளக்கத்தை நம் அரசு மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் அளித்தாக வேண்டும் என்றும் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருபா.